பருப்பு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1/4 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற கிளாஸில் கூட நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப் பருப்பு, சின்ன ஸ்பூனில் கொஞ்சம் போல் வெந்தயம், காரத்துக்காக ஒரு மிளகாய். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இது நம்ம ஊற வைக்க போகிறோம். தண்ணி சேர்த்து ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊறினா போதும். நான் நைட்டு தான் ஊற வச்சுருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு நைட்டு ஊற வச்சுருந்தேன். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஊற வச்ச அந்த மிளகாய் வத்தல் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா எந்த அளவுக்கு ஃபைனாக முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது மாவு புளிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் மாவு ஊற வைக்கிற டைம் தான். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு உடனே நீங்கள் இந்த தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாவு புளிக்க தேவையே கிடையாது. லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு தோசை. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக பருப்பு யூஸ் பண்ணி செஞ்சனால ப்ரோட்டீன் நிறைய இருக்கிற தோசை இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.